Hi friends, welcome to Ensamil Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மாலை வீடியோ தாங்க பார்க்க போறோம். வேப்பிலை மாலை தாங்க. வேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கொஞ்சம் வந்து பூச்சியில இல்ல தலையா எடுத்துக்கங்க. உருகி கட்டாம இன்னைக்கு நான் வந்து அப்படியே மடிச்சு கட்ட போறேங்க. மடிச்சு கட்டும்போது ஒரு 4 தலை வச்சோம் அப்படினாலே கொஞ்சம் மொந்த வந்துரும். மாலை கட்ட வராதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நார்மல் கட்லயே வந்து மாலை ரெடி பண்ணலாங்க. வேப்பிலையை வந்து இந்த மாதிரி 2 கொத்து எடுத்துக்கங்க. ஒரு 3ஆ மடிச்சுக்கங்க இல்ல 4ஆ மடிச்சு ரொம்ப பெரிய இலையா இருந்தா 4ஆ மடிச்சுக்கலாம். மடிச்சு எப்பவும் போல இப்படி நூலுக்கு இடையில வச்சு கீழே ஒரு சுத்து சுத்திட்டு இப்படி மேலே வந்து முடிச்சு போட்டுக்கணும். நார்மலா பூ கட்டுற இல்லைங்களா அதே மெத்தட் தான். 2 செட்டு வேப்பிலையை வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 4ஆவோ இல்லை 3ஆவோ மடிச்சுக்குங்க. சின்னதா இருந்துச்சு அப்படின்னா 3ஆ மடிச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து 3ஆ மடிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4ஆ மடிச்சிருந்தேன். அடுத்தது கொஞ்சம் நெருக்கமா வச்சு இப்படி கீழே ஒரு சுத்தி சுத்தி முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி நீங்க கட்டினீங்கனாலே மாலை கட்டின மாதிரி நல்லா உருண்டையா அகலமா வருங்க. பெரிய பெரிய இலையாவே எடுத்துக்கங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்படி 3ஆ மடிச்சிட்டு அடுத்து பக்கமா அப்படியே வச்சு முடிச்சு போட்டே வரணும். இதே போலவே ஒரு உள்ளங்கை அளவுக்கு கட்டிக்கிங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ வெறும் வேப்பிலை மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீளமா கட்டிக்கிங்க மாலை மாதிரி. இப்படி 3ஆ மடிச்சு வச்சு கட்டணுங்க. இல்லை உங்களுக்கு லாஸ்டா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்னா சரிசமமா அப்படியே கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஆனால் வேப்பிலை வந்து கட் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னாலே பார்க்க அழகா தான் இருக்கும். இது நார்மல் பூ கட்டுங்கிறதுனால இடையில நீங்கள் வந்து ரோஸ் வச்சுக்கலாம், செவ்வந்தி பூ வச்சு கட்டலாம். இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் பூ வந்து அப்படி கலந்து நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு அந்த ரோஸ் வச்சு கட்டினா உருகி விழுந்ததுன்னா இந்த மாதிரி அதே நூலில் ஊசி கோர்த்து விட்டு இப்படி கோர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழங்கிறதுனால நான் கோர்த்துருக்கேங்க. ரோஸ் வந்து ஒரு சுத்துக்கு ஒரு 5 பூ வச்சு கோர்த்துட்டு அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம் கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இடையில வந்து கலராக ரோஸ் வச்சு கோர்க்கும்போது இன்னும் பார்க்க அழகாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்து நான் கோர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழத்துக்கு கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். சாமி கட்டுறதுனால வேப்பிலை கூடவே எலுமிச்சம்பழம் வச்சு கோர்த்திங்க அப்படின்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு ரோஸ் கோர்த்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்குங்க. கீழே வந்து இது செண்டு மாதிரி தொங்குங்க. அதை நான் இன்றைக்கி எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னா ஆண்டாள் மாலை மாதிரி கட்டிக்கங்க, கழுத்து சுற்றி போடுற மாதிரி. இதே வந்து 2 விதமாக நான் கட்டியிருக்கேங்க. ஒன்று வந்து கீழே எலுமிச்சம்பழம் வச்சு சின்ன செண்டை தொங்குற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து உருண்டையாக வர மாதிரி கட்டியிருக்கேன். நார்மல் கையில் கட்டுற மெத்தட்லேயே வந்து அழகாக ஆண்டாள் மாலை வந்து ரெடி பண்ணலாங்க. இப்போ ஒரு சைடு அப்படி கட்டியிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மாலை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக செண்டு வரணும் அப்படின்னா அது வந்து இன்னொரு மெத்தடில் கட்டியிருக்கேன். இதுவும் கழுத்தை சுற்றி போடுற மெத்தட் தாங்க. இடையில வந்து ஒரு எலுமிச்சம்பழம் 2 ரோஸ் வச்சுருக்கேன். கீழே அதே மாதிரி ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் ரோஸு கோர்த்துட்டு அது கீழே கொஞ்சம் நல்லா அகலமாக வர மாதிரி வேப்பிலை கட்டியிருக்கேன். 2 மெத்தடுமே ஈஸியாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.